வணக்கம். இந்திய தேசிய ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் லேண்ட் டெவலப்பர் நிலத்தரகர் நலச்சங்கம் ஐஎன்ஆர்பிடிஎம்ஏ திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட தலைவர் டிபிஎம்எஸ் ஸ்ரீனிவாச சுந்தரம் பேசுகிறேன். வணக்கங்க. இன்றைய தினம் திருவண்ணாமலை அண்ணாமலை ராசியுடன் உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் என சொல்லிக்கொண்டு ஒரு பங்களா வீட்டு வாசலில் எம்எல்ஏ முருகேசன் பேர் இருக்கு. உள்ளே போனால் என்னவா அவனுக்கு அப்படின்னா, ஏங்க 4 காரு இருக்குது, வெளியில் கார் எடுத்துன்னு போகிறேன், ஒவ்வொரு வாட்டியும் போலீஸ் என்னை பிடிச்சிடுறாங்க, ஒவ்வொரு வாட்டியும் ஃபோன் பண்ணி எம்எல்ஏ பிள்ளைன்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது, சொன்னதுக்கப்புறம் விடுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரே பிரச்சனை பண்ணுறான். அவன் தான் டிரைவிங் ஸ்கூல் போடுறேன்னு சொல்கிறான், அனுப்பிச்சி விடுங்களாங்க அப்படின்னு. நான் சொல்கிறேன் போக சொல்லுங்கள். அங்கே திவ்யா டிரைவிங் ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல் இருக்குது, அந்த ஸ்கூலுக்கு போக சொல்லுங்கள். நான் சொல்கிறேன் அவர்கிட்ட. இவர் தவிர பசங்களோட சேர்ந்து சுத்தத்துக்கு தான் லாக்கி, வேறு எதுக்கும் லாக்கி இல்லை. கஷ்டப்பட்டு ஒருத்தன் எம்எல்ஏ ஆவான், கஷ்டப்பட்டு பேரை சேர்த்து வைப்பான், அழிக்கிறதுக்கு நீ வந்து சேருது எனக்குன்னு. போய் ஒழுங்கு முறையாக டிரைவிங் ஸ்கூலில் டிரைவிங்கை ஒழுங்காக கற்றுக்கிட்டு வண்டி எடுக்க சொல்ல வேணாம், வண்டியெல்லாம் எடுக்க வேணான்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு எம்எல்ஏ திட்டிட்டு காரில் ஏறி போயிட்டே இருக்கு. உடனே அந்த திவ்யா டிரைவிங் ஸ்கூலுக்கு ஃபோன் போகுது. அந்த ஓனர் எடுத்து பேசுகிறாரு. சரிங்க ஐயா சரிங்க அப்படின்ட்டாங்க. உடனே எம்எல்ஏ பையன் கார்லேயே போகிறாப்புல. காரில் போனோடனே வண்டி நிற்குது. வாங்க ஐயா அப்படின்னோடனே வாங்க அப்படின்னோடனே போகிறாப்புல. உட்காருங்க அப்படின்னு உட்காருங்கன்னா, இந்த ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணுங்க. இன்னும் ஃபில் பண்ணிட்டாப்புல. போகலாமா ஐயா டிரைவிங் ஸ்கூலுக்கு, டிரைவிங் போகலாமா அப்படின்ட்டு வண்டியை உட்கார வச்சு வண்டியை ஓட்டுங்க ஐயா அப்படின்னா வண்டி ஓட்டுறாப்புல. வண்டி ஓட்டோம்னா லெஃப்ட் இண்டிகேட்டர் இப்படி போடுங்க, இப்படி வண்டி ஓட்டுங்க அப்படின்னா, உங்கள் ஸ்கூலுக்கு வந்ததே நான் லைசன்ஸ் எடுக்கிறது தான், சும்மா எனக்கு ரூல்ஸ் சொல்லி கொடுத்துன்னு இருக்காத என்ன, எங்களுக்கு தெரியாதா, ஒரு எம்எல்ஏ பையன் நான், எனக்கு தெரியாதா, எத்தனை கார் எடுத்து ஓட்டி பழகிறேன், எனக்கு தெரியாதா அப்படின்னா. இல்லைங்க, நான் ஒரு வயசில் பெரிய ஆள், என்னுடைய கடமை இந்த டிரைவிங் ஸ்கூலில் இந்த டிரைவிங் சீட்டில் உட்காந்து உங்களுக்கு வண்டி கற்றுக் கொடுக்கும்போது ஒரு ப்ரொசீஜரும் என்னுடைய சொல்லிக் கொடுக்க வேண்டியதாக என்னுடைய கடமை. நீங்கள் அதை கேட்டுக்குங்க. ஏன்னா நாளைக்கு பப்ளிக்கில் வண்டி ஓட்டும் போது எதனா ஒரு சின்ன அசம்பாவிதம் நடக்கக்கூடாது இல்லையா, அதுக்காக தாங்க என்னுடைய கடமையை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நீ உட்காரு எங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு வண்டி ஓட்டுறோம். உடனே ஃபோன் வருது. என்னப்பா ஏன்பா டிரைவிங் ஸ்கூலில் அவர் சொல்லிக் கொடுத்தலாம் ஒழுங்காக கேட்டு எல்லாம் கேட்டுக்கிறாங்க, வை அப்படின்னு ஃபோனை கட் பண்ணுறான். உடனே பார்த்துட்டு, எங்கள் அப்பா எதனா கேட்டாருன்னா எல்லாம் கற்றுக்கணுன்னு சொல்லு, சும்மா போட்டு கொடுக்குறவெல்லாம் வச்சுக்கூடாது, புரியுதா, அப்புறம் நடக்கிறதே வேறு அப்படின்னா. இல்லையா அவங்க விருப்பம் அப்படின்னு வண்டியை ஓட்டாப்புல. ஐயா ஸ்பீடு பிரேக் பிடிச்சி செகண்ட் கியர் போட்டு போனோம் அப்படின்னா, எங்களுக்கு தெரியும் அப்படின்னு தேர்ட் கியரில் தூக்கி அடிச்சுட்டு போகிறாப்புல. உடனே இவர் இந்த பெரியவர் டிரைவிங் கற்றுக் கொடுக்குற பெரியவர் இந்த டென்ஷன் ஆகிறாப்புல. ஐயா லெஃப்ட்டு போனோம் அப்படின்னோடனே, லெஃப்ட் ஏன் ரைட்டு போனால் பத்தாதா அப்படின்னா, ஏங்க இது டிரைவிங் கிளாஸுங்க, டிரைவிங் கற்றுக்கணுங்க, இது விளையாட்டு கிடையாது, ஒரு உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம். நீங்கள் எம்எல்ஏ பையனாக இருங்க, யாரை வேணாலும் இருங்க, இல்லை என்னை இறக்கிடுங்க, நீங்கள் யாருன்னா வச்சு கற்றுங்க அப்படின்னு. உட்காரு அப்படின்னோடனே வண்டியை ஓட்டிகிட்டு இருக்கோம். ஐயா ரைட்டு போனால் இண்டிகேட்டர் போடுறதா எங்களுக்கு தெரியவா அப்படின்னோடனே, அந்த ரைட்டில் கட் ஆகிற டைமில் இண்டிகேட்டர் போடுவார். ஏங்க இந்த பாருங்க தம்பி, சொல்ல தப்பாக நினைக்காதீங்க, ஒரு இண்டிகேட்டர் போடுறதுக்கு முன்னாடி ஒரு கரெக்டாக ஒரு 10 மீட்டருக்கு முன்னாடியே வந்து நம்ம இண்டிகேட்டர் போடணும். அங்கே கிட்டே போய்ட்டு இண்டிகேட்டர் போட்டு கட் ஆகக்கூடாது, ஏன்னா பின்னாடி வரவங்களுக்கு பாதிக்கும். முதல்ல இண்டிகேட்டர் போட்டிங்கன்னா தான் பின்னாடி வரவங்க அதுக்கேற்ற மாதிரி அலாட்டாக வண்டியை ஓட்டுவாங்க. நீங்கள் பக்கத்தில் வந்து இண்டிகேட்டர் போடுறீங்களே, இது தப்பு இல்லை, முன்னாடியே போடுங்கன்னா ஏன் கேட்க மாட்டேங்க, நான் பார்த்துக்கிறேன், கம்முன்னு வா, லைசன்ஸை மட்டும் வாங்கி கொடுங்க, எங்களுக்கு தெரியும் எல்லாம் அப்படின்னோடனே, இது இந்த தொழில் தர்மத்துக்கு அப்பாற்பட்டது, அப்படி செய்யக்கூடாதுப்பா, புரிஞ்சுக்கோ, உன்னுடைய எதிர்காலத்துக்கு தான்ப்பா நான் சொல்கிறேன், கொஞ்சம் புரிஞ்சுங்க. நான் என்னுடைய வயசு வந்து கொஞ்சம் இது குறைந்தபட்சம் ஒரு 65 வயசு இருக்கும். நான் இன்றைக்கி டிரைவிங் கற்றுக் கொடுக்குறேன்னா ஒவ்வொரு பிள்ளைங்களோட உயிரை மதித்து, அந்த பிள்ளைங்களுக்கு உயிர் காப்பாற்றப்படணும்னு மதித்து தான்ப்பா நான் ஒவ்வொரு வாட்டியும் உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்குறேன், கொஞ்சம் புரிஞ்சுங்கப்பா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே சரின்ட்டு வண்டி எடுத்துகிட்டு போகிறாப்புல. ஹார்ன் அடிக்கும் போது அடிக்கிறாப்புல. ஐயா கொஞ்சம் முன்னாடியே அடிக்கணும், கிட்ட போய் அடிக்கக்கூடாதுங்க அப்படின்றாப்புல. சரி வா அப்படின்ட்டு வண்டி ஓட்டிகிட்டு கிளம்புறாப்புல. அந்த டிரைவிங் ஸ்கூல் ஓட போகிறேன். என்ன பெரியவர் என்ன கற்றுக்குறாரு, எங்கெங்க ஒன்று கூட சொல்கிறதே கேட்க மாட்டா, ஒரு இஷ்டத்துக்கு பண்ணுறாரு, நான் என்ன தான் பண்ணுறது, பேசாமல் நாளைக்கு நீங்கள் ஏறுங்க, என்னால் ஒரு ட்ரேடி கற்றுக் கொடுக்க முடியாது டேபிள். அப்படியா,
சரி ரைட் ஓகே, நாளைக்கு நானே ஏறேன் பெரியவர் அப்படின்னு அந்த திவ்யா ஸ்கூல் டிரைவர் ஓனர், ஸ்கூலிங் டிரைவர் ஸ்கூல் ஓனர் பேசுகிறார். வீட்டுக்கு போகிறாப்புல, அம்மா என்னப்பா ஸ்கூல் கற்றுக்கிட்டியா, ஒழுங்காக சொல்லி கொடுத்தது கற்றுக்கிட்டியா, ஏன்னா அப்போ தான் வண்டி எடுத்துகிட்டு போகும்போது அந்த பிரச்சனை இருக்கும், எல்லாம் தெரியும் தெரியும் அப்படின்ட்டு போய் ஸ்டைலாக கால் மேல் கால் போட்டுச்சு அப்படியே தண்ணி குடிச்சிட்டு ஜாலியாக உட்காந்துருக்காப்புல. எம்எல்ஏ வராரு வந்துட்டு, என்னப்பா டிரைவிங் கற்றுக்கிட்டியா, கற்றுக்கிட்டேன், கரெக்டாக சொல்லி கொடுத்தாங்களா, பரவாயில்ல, பரவாயில்லையா, டேய் எனக்கு தெரியாது என் பிள்ளைய பற்றி, அவன் ஒழுங்காக கற்று கொடுத்துருப்பாங்க, நீ ஒழுங்காக பண்ணியிருக்க மாட்டேன், எனக்கு தெரியாது, ஏண்டா பிறந்ததுலேருந்து வளர்க்குறேனே என் பிள்ளை எப்படின்னு எனக்கு தெரியாது, ஒழுங்காக டிரைவிங் ஸ்கூலில் ஒழுங்காக வண்டி எப்படி ஓட்டணும் ஒவ்வொன்றுத்தையும் கற்றுக்கிட்டு எழுதி பார்த்து வச்சுக்கிட்டு ஒழுங்காக வண்டி ஓட்ட கற்றுக்க, அதுக்கப்புறம் இருக்கிற காரில் ஒரு கார் எடு, நீயா காரை தொட்ட அவ்வளோதான் அப்படின்னு. யோ பியங்கோயா, அவன் எந்த கார் சாவியும் எதுவும் கொடுக்காதீங்க அவனுக்கு அப்படின்னு போகிறாப்புல. டென்ஷனாக அந்த பையன் பார்க்குறான். அடுத்த நாள் டிரைவிங் ஸ்கூல் வண்டி எடுக்கிறாப்புல, வண்டி கீர் போட்டு எப்படின்னு ஓட்டுறாப்புல. அந்த ஓனர் சொல்கிறாரு, பாருங்க நம்ம வளைக்கிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் முன்னாடியே அலாட்டாக இண்டிகேட்டர் போட்டிங்கன்னா தான் பின்னாடி வரும் கரெக்டாக போவாங்க. நீங்கள் கிட்ட வந்து இண்டிகேட்டர் போடுங்க, யோ டிரைவிங் ஸ்கூல் வரணுமா வேணாவா, இந்த பாருங்க நீங்கள் எப்படியாப்பட்ட ஆளாக வருங்க, எங்களுடைய ப்ரொசீஜருக்கு நீங்கள் வண்டி ஓட்டுற மாதிரினா ஓட்டுங்க, இல்லையா தயவு செஞ்சு எனக்கு என் டிரைவிங் ஸ்கூலில் நீ கற்றுக்கணுன்னு அவசியமே கிடையாது, நீங்கள் எம்எல்ஏ மகனாக கூட இருங்க, நான் ஐயா கிட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்னோடனே, அப்படியா வண்டி விட்டு இறங்கி இவருன்னு அந்த பேர். உடனே ஒரு டிரைவிங் ஸ்கூலில் போகிறாப்புல, எழுதி கொடுக்குறாப்புல, டிரைவிங் ஸ்கூலில் போகிறாப்புல, ஏதோ பண்ணுறாப்புல, டிரைவிங் ஸ்கூல் லைசன்ஸ் வாங்கிக்கிறாப்புல. இப்போது அவங்க அப்பா டிரைவிங் ஸ்கூல் லைசன்ஸ் வாங்கிட்டேன் நான் வண்டி எடுக்க மாட்டேன், சரி எடுத்துகிட்டு போ அப்படின்ற மாதிரி அப்பா சொல்லிட்டு போயிடாரு எம்எல்ஏ. உடனே ஒரு வண்டி எடுக்கிறாப்புல, வண்டி நல்லா ஸ்பீடாக மெரிச்சிட்டு லெஃப்ட்டு ரைட்டுன்னு சாத்திட்டு போகிறாப்புல. இப்போது ஒரு மக்கள் கூட்டமான இடம், கூட்டமான இடத்துல வண்டி ஓட்டிகிட்டே இருக்காப்புல, கூட ஃப்ரெண்ட்ஸு, டே மெதுவாக போடாதுனே வாடா எல்லாம் தெரியும் அப்படின்னா, பின்னாடி ஒரு 108 ஆம்புலன்ஸ் வருது, ஆறுனு வான்னு சவுண்டு கொடுக்குது. இவர் அதுக்கு ஓரம் கொடுக்காம அணகடிச்சு போயிட்டே இருக்காப்புல. போயிட்டே இருக்க போது பார்த்தீங்கன்னா, இண்டிகேட்டர் ரைட்டு கிட்ட போய் இண்டிகேட்டர் போடும்போது நேராக ஆம்புலன்ஸ் லெஃப்ட்டு கட்டாக எப்போது லாரிக்காரன் வந்து அடிச்சிடறான், வண்டி தூக்கி எரியப்படுது. எரிஞ்ச உடனே அந்த எம்எல்ஏடைய பையனுடைய கால் உடையுது, ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு அடிபடுது. உடனே ஹாஸ்பிட்டல் ஃபோன் வருது, நேராக போகிறாப்புல. நேராக போயிட்டு ஹாஸ்பிட்டலில் எல்லோரும் பார்க்குறாங்க. எம்எல்ஏ திட்டுறாப்புல, உனக்கு வண்டி ஓட்ட கற்றுக்கணும், ஒழுங்காக கற்றுந்துருக்க மாட்டேன் எனக்கு தெரியும், என்ன நீ எப்படி ஓட்டுன்றது எனக்கு தெரியும், கடவுள் உனக்கு கொடுத்த பனிஷ்மெண்ட்டு, என் பிள்ளை எம்எல்ஏ பையனை நான் கும்பம் முளைச்சிருக்கு, நீ எதையுமே கரெக்டாக செயல்படுத்தலாம், நான் இப்படி தான் அனுபவி அப்படின்னு சொல்லிட்டு உன் பொண்டாட்டியை பார்த்துட்டு பார், நீ வளர்க்குற ரச்சனை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி திட்டுட்டு எம்எல்ஏ போகிறான். அந்த அம்மா பார்க்குறாங்க, அந்த பையன் கால் கட்டு போட்டுட்டு, அம்மா வலிக்குதுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஏன்பா அப்பா சொல்கிற மாதிரி கேளுப்பா அப்படின்னா, சரிம்மா நான் ஒழுங்காக அதே டிரைவிங் ஸ்கூலில் எப்படி கற்றுன்னு வண்டி ஓட்டுறமா அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்குறாப்ப. இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, ஒரு டிரைவிங் ஸ்கூல் அங்கே போகிறோன்னா அதுக்குண்டான ஒரு மரியாதை, அந்த சீட்டில் உட்காந்து அந்த ஒருத்தர் டிரைவர் கற்றுக் கொடுப்பார் வயசில் பெரியவங்க, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம கற்றுக்கணும். ஏனோ தானா டிரைவிங் ஸ்கூல் போயெல்லாம் நம்ம கற்றுக்கூடாது. ஒரு டிரைவிங் ஸ்கூல் அவங்க சொல்லி தராங்கன்னா அதை நம்ம கேச்சிங் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம வண்டியை ஓட்ட கற்றுக்கணும். ரெண்டாவது ஒரு இண்டிகேட்டர் போடுற நேரத்தில் அவங்க சொல்லுவாங்க முன்னாடியே போடு அப்படின்னு, பக்கத்தில் போய் போடுறதுனால வந்த வேணால் தான், அவங்க சொல்லும் போதே நம்ம அதை கேட்டுக்கணும். ஓகே, ஏன்னா அவங்க அனுபவசாலி, வெளியில் நிறைய வண்டியை ஓட்டுறவங்க, அதை கேட்டு மதிக்கணும். ஒரு கிளாஸ், அந்த கிளாஸ் அதுவும் ஒரு கிளாஸ், டிரைவிங் ஸ்கூல் என்பது ஒரு கிளாஸ், அந்த கிளாஸை நம்ம மதித்து கற்றுக்கும் போது தான் அதோடைய அருமை நல்லா தெரியும். அதை நம்ம ஒழுங்காக மதிக்க கற்றுக்கணும். அதை மதிக்காமல் இன்றைக்கி எத்தனையோ பேர் அசால்ட்டாக டிரைவிங் ஸ்கூலில் இன்றைக்கி லைசன்ஸ் வாங்கிக்கிறாங்க. அதனால் எத்தனை உயிர்கள் பாதிப்புகள் இருக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும். இப்படி நீங்கள் தகுதி இல்லாமல் நீங்கள் வாங்கிறதுனால தான் உயிருடைய மதிப்பு உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. உயிரில் எத்தனை உயிர்கள் போகுதுன்னு சொல்லிக்கொண்டு ஒவ்வொருத்தரும் ஒரு தொழிலை கரெக்டாக மதிங்க. ஒரு இடத்துல ஸ்கூலில் ஒரு பாடம் கற்றுக் கொடுக்குறாங்கன்னா அந்த பாடத்தை ஒழுங்காக கற்றுக்கணும். நீங்கள் தான் யாரையும் பெரம்பெடுக்க வேணான்னு சொல்லிட்டீங்கல்ல, ஸ்கூல்லையே இப்போ அந்த சூழ்நிலை ஆகிப்போச்சுன்னும் போது இந்த டிரைவிங் ஸ்கூல் விதிவிலக்கல்ல, எல்லாம் பணம் கொடுத்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி செய்கிற இடம், பாவம் அந்த டிரைவருங்க, இருந்தாலும் அவங்கள மதித்து செயல்படுங்க சொல்லிக்கொண்டு ஒவ்வொருத்தரும் ஒரு வண்டி ஓட்டுறதுக்கு முன்னாடி டிரைவிங் ஸ்கூலில் போய்ட்டு தகுதியான முறையில் வண்டி ஓட்ட கற்றுக்கிட்டு, அந்த வண்டி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அவங்க சொல்வதை கேட்டு மதித்து அதுக்கேற்ற மாதிரி செயல்படுங்க சொல்லிக்கொண்டு உரையை முடித்துக்கொள்வேன். நன்றி, வணக்கம்.